ஹாய் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இது வந்துட்டு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி. ஸோ இதில் என்ன வரும் அப்படின்னா டுடேஸ் கலெக்டிவ் எனர்ஜி. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகலை, இன்ஃபர்மேஷன் வர்றது செட் ஆகலைன்னா ஜஸ்ட் லீவ் இட். அது உங்களுக்கானது கிடையாது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒருவேளை செட் ஆச்சுன்னா அது எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இது என்னென்ன எலிமெண்ட்ஸ் வருது அப்படின்னா ஃபயர், ஸ்பிரிட் அண்ட் எர்த் எலிமெண்ட். அதாவது டாரஸ் அதெல்லாம் வந்து எர்த் எலிமெண்ட்டு. அப்புறம் வந்துட்டு ஃபயர் எலிமெண்ட் ஏரிஸ், கேப்ரிகான், சாஜிடேரியஸ் வந்து ஃபயர்னு நினைக்கிறேன், நாட் ஷுர். அப்புறம் ஸ்பிரிட் அதெல்லாம் வந்துட்டு ஏர்னு வச்சுக்கலாம், அதாவது எஸ்டர். அந்த எலிமெண்ட்டெல்லாம் வந்துட்டு இந்த இதில் வருது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்றேன். உங்களுக்கு 2 இவங்க வந்திருக்காங்க, கேட் ஃபேமிலி, ஃபெமினின். யூஸ்வலாக வந்து கேட் ஃபேமிலி இவங்கள வந்துட்டு வெரி ஃபெமினின் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த 2 வந்திருக்கு. நீங்கள் தனிமையில் பயப்படுறீங்க, உங்கள் இண்டிபெண்டன்ஸ் எடுக்கிறதுக்கு பயப்படுறீங்க, ஜெனரல் கலெக்டிவ். அதுக்கப்புறம் நீங்கள் இருட்டை பார்த்து பயப்படுறீங்க. அதுக்கப்புறம் வெரி செல்ஃப் சென்டர்ட் மேபி. அண்ட் அதுக்கான நல்ல ஒரு குட் இதுவும் இருக்குது. வந்துட்டு உங்களை சுற்றி நீங்கள் பார்க்கணும், ஒரு பயத்தோடு இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படியும் இல்லை. ஒரு சில பேர் வந்து பயத்தோடயே இருக்கீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யூஆர் ஸ்டக் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு இந்த குரூப்பில் இருக்கிறவங்க ரொம்ப ஹாப்பியாக, எந்த கவலையும் இல்லாமல், உங்கள் வேலை, உங்களோட எல்லாமே எனக்கு சொந்தம், இந்த உலகமே எனக்கு சொந்தன்ற மாதிரி ஒரு நல்ல ஆப்டமிஸ்டிக்காக இருக்கீங்க. அப்புறம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, ரொம்ப ஒரு சின்ன குழந்த மாதிரி ஜாயாக அங்கே இங்கே சுற்றிட்டு வித் அ பர்பஸ். நீங்கள் வந்து அந்த பர்பஸ் எப்படியாவது சரி பண்ணணும், அதை நம்மளுக்கு கொண்டு வரணும், டு பிரிங் இட் டு திஸ் எர்த், மேனிஃபெஸ்டேஷன்ஸ். அதெல்லாம் வந்து இந்த சொல்லிகிட்ருக்காங்க இந்த கார்ட்ஸ் வச்சுட்டு. அப்புறம் யூ ஹாவ் டு, இங்கே வந்து நிறைய பேருக்கு ஹார்ட் சக்ரா ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, அப்புறம் க்ரௌன் சக்ரா ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு க்ரௌன் சக்ரா ஓப்பன் ஆகிறதுக்கான ஒரு கார்டு. ஓகே, ஸோ அதனால ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கும். ஸோ மெடிடேஷனால் 3rd ஐ ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ க்ரௌன் சக்கரை ஓப்பன் ஆச்சுன்னா வந்து நிறைய அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு வரும். நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்காதது, உணராததை நீங்கள் உணர்வீங்க. இன் ஆல் யோர் 5 சென்சஸ் அண்ட் ஆல்சோ யோர் 6th சென்ஸ். இஎஸ்பி பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த கலெக்டிவ் பீப்புளுக்கு. ஓகே, ஸோ இமோஷன்ஸை வந்துட்டு யூ ஹாவ் டு லெட் இட் ஃப்ளோ. ஓகே, இந்த சர்ஃபென்ட்டோட கார்டு அதுதான் சொல்ல வராங்க. யூ ஹாவ் டு லெட் இட் ஃப்ளோ. இல்லை உங்கள் டிசையர்ஸை வந்து க்ரியேட்டிவாக வந்து வெளியே விடுங்க, லெட் இட் ஃப்ளோ. எல்லாமே வந்துட்டு இப்படி இறுக்கி பிடிச்சிட்டு இருக்காதீங்க. எல்லாமே கண்ட்ரோல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கண்ட்ரோல் விட்டு போகும்போது தான் அதுக்கான விஸ்டம் உங்களுக்கு கிடைக்கும். கஷ்டத்தை பார்க்கும்போது தான் அந்த கஷ்டத்தை எப்படி தாண்டி போகிறது, அதை தாண்டி நிறைய வாழ்க்கை இருக்குது, அந்த கஷ்டம் எதுக்கு உங்களுக்கு வந்துச்சு, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ த சேம் திங் கோஸ் ஃபார் திஸ். இந்த கார்டும் அதே தான் சொல்கிறாங்க. கஷ்டம் வந்துட்டு வர மாதிரி இருக்கும், உங்களோட எல்லா இதுவும் உடையும், நீங்கள் கட்டி வச்சுக்கிற அந்த கோபுரம் அப்படியே சரிஞ்சு விழுகும். ஆனால் இட் இஸ் ஃபார் அ குட் ரீசன். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதுக்காக, அந்த ஸ்பேஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த கோபுரமே இடிஞ்சு விழுகுது. இங்கே கட்டுற கோபுரம் வந்து 5 ஃபீட் இல்லாமல் 12 ஃபீட்டாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இது மெட்டஃபரிக்கலாக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்கறது தான் வந்து இது. ஸோ எமோஷன்ஸை கட்டுப்படுத்த வேண்டாம், ரொம்ப இறுகி போக வேண்டாம், மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்க வேண்டாம். ஓகே, அடுத்தவங்களை பற்றி யோசிக்காமல் ஜஸ்ட் திங்க் அபவுட் யுவர் செல்ஃப் அண்ட் அந்த ஜாய் அந்த க்ரியேட்டிவிட்டி கொண்டு வாங்க. பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப ஸ்டக்காக வேண்டாம். ரொம்ப அலர்ட்டாக இருந்து டோன்ட் மிஸ் த ப்ரெசண்ட். ஓகே, யுவர் ப்ரெசண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பி ஹியர் அண்ட் நவ். கிரவுண்டிங், திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் கிரவுண்டிங். பீயிங் ஹியர் அண்ட் நவ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கிரவுண்டிங். நிறைய பேர் வந்து ஃபிசிக்கலாக அங்கே தான் இருப்பாங்க, ஆனால் மென்டலாக வேற எங்கேயோ போவாங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப்ஸை வந்து நீங்கள் வேல்யூ பண்ணணும். ஓகே, அண்ட் நீங்கள் ரொம்ப வைஸ் டீச்சர்ஸ், இதில் இருக்கிறவங்க வந்து ஒரு டீச்சர்ஸாக இருக்கலாம், ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பிஸி ஒர்க்கராக இருக்கலாம்,
வந்து டீம் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். you've come first, okay. ஸோ இங்கே இருக்கிறவங்க வந்து நிறையா ஸ்பிரிச்சுவல் ட்ரான்சிஷனில் இருக்காங்க. அண்ட் அதனால நிறைய அன்கம்ஃபர்டபுள் திங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்க நேரிடும். பட் எவ்ரிதிங் இஸ் குட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் கொஞ்சம் அவுட் ஆஃப் டச் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ரொம்ப ரிஜிடாக ஓவர் ஒர்க்கிங்காக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா, அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சின்ன வெக்கேஷன் போயிட்டு வாங்க ஃபேமிலியோட. இல்லை தனியாக கூட நீங்கள் வந்து எங்கேயாவது கோயில் போகிறது, இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி போகிறது, இல்லை சோலோ ட்ரிப் மாதிரி போகிறது, எனிதிங் ஹெல்ப்ஸ், ஓகே. அண்டு வேறு என்னது, வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படின்ற மாதிரி நான் பார்த்து சொல்கிறேன். ஜஸ்ட் அ மினிட். ஸோ இதில் வந்து எர்த், ஃபயர் அண்ட் ஸ்பிரிட் கார்டு வந்திருக்கு. இதை பேலன்ஸ் பண்ணணும். டைகர் கார்டு வந்து ரிவர்ஸில் இருக்குது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். கேண்டில் கேஸிங். ஸோ அந்த நெருப்பு எரியும் போது கேண்டில் பற்ற வச்சுட்டு அந்த நெருப்பு எரியும் போது நடுவில் பகுதி இருக்கிற அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு ரீடிங் ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்துட்றேன். The tiger hunts at night, at one with the silence, fearing nothing. This card reminds us to take in the wild darkness. Don't be scared of your darkness, and to allow the lunar forces to soothe and heal our spirits. Sensuality, receptivity, and devotion are all heightened in the midnight hour, and the tiger takes the advantage of these boons. Spend some time in silence this evening, drinking in the potent calm. There is nothing to fear in the stillness except the awakening of your own power. Don't be scared of your own power. Okay. அப்புறம் about the gazelle. Heightened awareness, ability, and அதே சமயம் you will be vulnerable. ஸோ you are in balance in the gazelle. ஏன்னா அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது. you're graceful, you're perceptive, and you're artistic. இன்னும் பேலன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த யோகா பண்ணுறது, நல்லா சாப்பிட்றது, உங்களுக்கு பிடிச்சது சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பீங்களாக்கும். அப்புறம் வந்துட்டு no more worrying about all the predators out there in the wild. When this card appears, it's time to go back to the present moment. Sit down, find your breath, and acknowledge the bounty that surrounds you. Let it nourish your gentle spirit. Okay? And let's see for the panther. Okay. Annihilation of the unnecessary, the purging. இதுவும் வந்துட்டு அவுட் ஆஃப் பேலன்ஸ். ஸோ யூஆர் பீயிங் செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ். ஸோ மெனி ஆஃப் யூ குட் பி ஃப்ரம் ஸ்கார்பியோ சைன், விருச்சிக ராசியாக நீங்கள் இருக்கலாம். ஸோ as I said before, பேந்தர் வந்துட்டு ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க ஃபார் த இன்டென்ஷன் டு பிரிங் with the ultimate intention of bringing us towards more fulfilling lives. It's unexpected, uncomfortable, and sometimes feels devastating, but after all the dust clears, it's easy to see the panther's wisdom at work. We've all been through these experiences and they've made us better people. Trust that the panther's journey always leads to a brighter place. Okay. And what about the fox, which comes under the earth? ரொம்ப உங்களையும் நீங்கள் புஷ் பண்ணிக்காதீங்க. அண்ட் வேறு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். Don't be scared to go solo.